ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகளை தினசரி சொல்வதில் அவர்களோடு வாழ்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய சில தொழுகை இபாதத்துக்கள் கட்டளைகளை பின்பற்றுவதில் நான் அவர்களோடு வாழ்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருகாமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரும் காரணிகள் ஸலவாத்துக்கள். அந்த ஸலவாத்துக்களை தினசரி நீங்கள் வாழ்க்கையில் சரியாக கடைபிடித்தால் போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் இருப்பதை போன்ற ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், எனக்கு செய்யக்கூடிய கைமாறு ஸலவாத்தை யார் மொழிகிறாரோ அவரை நான் விரும்புகிறேன், அவருக்கு என் சிபாரிசு கிடைத்து விடுகிறது, அவர் என்னை நினைத்தது போல அவரையும் நான் நினைக்கிறேன். என் மீது சலாம் உரைப்பவருக்கு அவர் உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் பதில் ஜவாபை நான் தருகிறேன், பதில் சலாத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி வாழ்க்கையில் எந்த துன்பமும் அணுகாமல், குறிப்பாக ஷைத்தானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அணுகாமல், அவனால் ஏற்படக்கூடிய கெடுதிகள், அவனால் ஏற்படக்கூடிய பாவங்கள், அவனால் ஏற்படக்கூடிய குற்றச் செயல்கள் எதுவும் நடக்காமல் நிம்மதியான முறையில் வெகுமதியோடு வாழ வேண்டும் என்று ஒருவர் நாடினாரேயானால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஷைத்தானாலோ அல்லது வேறு வகையான குரூர மனிதர்களாலோ அல்லது குரூர ஜின்களாலோ அவருக்கு எந்த விதமான தொல்லையையோ தொந்தரவையோ தர முடியாது. அப்படியே நெருங்கி வந்தாலும் பஸ்பமாக்கி விடக்கூடிய அளவுக்கு இந்த ஸலவாத் மிகவும் வீரியமானது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ பரக்கத்தையும் அவர்களுடைய மேலான அருகாமையையும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அந்த ரசூலை நினைத்து நினைத்து அவர்களுடைய சொல்படி செயல்படி இன்னும் அவர்கள் கூறிய வாக்கின்படி நடப்பதற்கும், அவர்கள் மீது மாறாத பற்று கொண்டு அவர்களுடைய நினைவுகளிலேயே பெரும்பகுதி நேரங்கள் செலவாவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நான் இப்படி சொல்ல காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லிகா என்ற அவங்களுடைய நெருக்கத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்களே ஆனால் ஒரு ப்ரொடக்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆபத்துக்கள் முசீபத்துக்கள் எப்படி சஹாபாக்களை மையம் கொள்ளக்கூடிய நேரத்தில் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த கேடயம் எல்லா ஆபத்துக்களையும் முசீபத்துக்களையும் ஒரு கண் அசைவிலேயே போக வைத்து விட்டது. சில பல இழப்புக்கள் ஆரம்ப நேரத்தில் ஏற்பட்டாலும் கூட பிந்திம காலகட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அரவணைப்பு சஹாபாக்களுக்குள் ஒரு பெரும் வெற்றியையும் ஒரு பெரும் தஞ்சத்தையும் ஏற்படுத்தியது. அவர்களிடமிருந்து பலகீனப்பட்ட நிலையில், கையறு நிலையில் வந்த சஹாபாக்கள் எல்லாம் கை நிறைய பரக்கத்தை அள்ளி சென்றார்கள். ஆரம்பத்தில் தோல்விகளை மட்டுமே கண்ட ஒரு சில சஹாபாக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்பத் நெருக்கம் பெற்றதும் வானலாக உயர்ந்தார்கள். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்று பல பேரை சொல்லலாம் சகோதரர்களே. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது என்னிடத்தில் இல்லை. கனவுகளில் கற்பனைகளில் கூட அவங்களுடைய உருவம் எனக்கு வர மறுக்கிறது. ஆனாலும் உணர்வுகளில் எப்போதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகளை தினசரி சொல்வதில் அவர்களோடு வாழ்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய சில தொழுகை இபாதத்துக்கள் கட்டளைகளை பின்பற்றுவதில் நான் அவர்களோடு வாழ்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருகாமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரும் காரணிகள் ஸலவாத்துக்கள். அந்த ஸலவாத்துக்களை தினசரி நீங்கள் வாழ்க்கையில் சரியாக கடைபிடித்தால் போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் இருப்பதை போன்ற ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், எனக்கு செய்யக்கூடிய கைமாறு ஸலவாத்தை யார் மொழிகிறாரோ அவரை நான் விரும்புகிறேன், அவருக்கு என் சிபாரிசு கிடைத்து விடுகிறது, அவர் என்னை நினைத்தது போல அவரையும் நான் நினைக்கிறேன். என் மீது சலாம் உரைப்பவருக்கு அவர் உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் பதில் ஜவாபை நான் தருகிறேன், பதில் சலாத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி வாழ்க்கையில் எந்த துன்பமும் அணுகாமல், குறிப்பாக ஷைத்தானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அணுகாமல், அவனால் ஏற்படக்கூடிய கெடுதிகள், அவனால் ஏற்படக்கூடிய பாவங்கள், அவனால் ஏற்படக்கூடிய குற்றச் செயல்கள் எதுவும் நடக்காமல் நிம்மதியான முறையில்
வெகுமதியோடு வாழ வேண்டும் என்று ஒருவர் நாடினாரேயானால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஸலவாத்து தாத்தில் முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இந்த ஸலவாத் 100 முறை ஓதப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ், கடலளவு பாவங்களை கொண்டவனாக இருந்தாலும் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு பெருமானார் அவர்களுடைய அன்பு காணிக்கையான இந்த ஸலவாத் காரணமாக அமைகிறது. ஷைத்தானாலோ அல்லது வேறு வகையான குரூர மனிதர்களாலோ அல்லது குரூர ஜின்களாலோ அவருக்கு எந்த விதமான தொல்லையையோ தொந்தரவையோ தர முடியாது. அப்படியே நெருங்கி வந்தாலும் பஸ்பமாக்கி விடக்கூடிய அளவுக்கு இந்த ஸலவாத் மிகவும் வீரியமானது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதிய்யதி வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதிய்யதி வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதிய்யதி வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதிய்யதி வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான். அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம், எங்கள் இறைவனான அல்லாவே ஸலவாத்தும் ஸலாமும் நீ செய்துவிடு. அலா ஸாத்தில் முஹம்மதிய்யா, புகழுக்குரிய ஒரு ஜீவனின் மீது உன்னுடைய ஸலவாத்தையும் ஸலாமையும் நீ கூறிவிடு. வக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னித்து விடு. மா யகூனு வ மா கத் கான், நிகழ்ந்த பாவங்களுக்காகவும் மன்னித்து விடு, நிகழப்போகின்ற பாவங்களுக்காகவும் மன்னித்து விடு அப்படின்னு சொல்லும்போது, வரக்கூடிய காலகட்டங்களில் பாவங்கள் இன்ஷா அல்லாஹ் அவன் வாழ்க்கையில் நிகழாது என்று அவன் தாராளமாக நம்பலாம். காரணம், ஷைத்தானின் வாசல்களை அல்லாஹு தஆலா இந்த ஸலவாத்தின் பரக்கத்தின் காரணமாக அடைத்து விடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலகட்டமெல்லாம் பெருமானா அவர்கள் மீது பற்றாத மாறாத அன்பையும் நேசத்தையும் அதிகப்படியாக தருவானாக. சொல், செயல், நடை, உடை, பாவனை அனைத்தையும் அவர்களைப் போல பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் பாவியான எனக்கும் நசீபாக்குவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.